So hello guys, welcome back to my channel Mr. Infotainer. So இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் வந்து கேரளாக்கு ரீச் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அகெயின் இன்னொரு ட்ராவல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து நாங்கள் மூணாறு தான் டார்கெட் பண்ணி போகிறோம். பட் ஆன் த வேல உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வியூஸ்லாம் வந்து கவர் பண்ணி அப்படியே காமிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே தான் போகிறோம். அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பக்கத்துலேயே அந்த பெல் இருக்கு இல்லைங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீஷமோலே ஹாய் வாங்க. ஹாய் வரேன். ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு ட்ராவல் vlogக்கு போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆன் த வேல வந்து ஜஸ்ட்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால தான் எதுவுமே நான் காமிக்கல. இப்போது இந்த ஸ்விஃப்ட் காரில் தான் போயிட்டுருக்கோம். மாமாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரோட கார் தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் இன்னொரு 2 hours ட்ராவல் இருக்குது. ஃபஸ்ட்டு வேகமன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேகமனில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன், நல்ல ஒரு ஓப்பனான ஹில் ஸ்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். இப்போ ஒரு டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நானும் போயிட்டு டீ குடிக்கிறேன். ஸோ காய்ஸ், இங்கே லைட்டாக வந்து ஒரு 2-3 பிக்சர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு லைட்டாக ஸ்டாப் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா மேடம் வந்து கார் மேலே உட்காந்துருக்காங்க. ஹாய். ஸோ இது ஒரு கர்வ். ஆக்சுவலி நாங்கள் இப்போ தான் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலி பைக் ரைடெலாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களாம் வந்து நல்ல ஒரு கேங்காக அப்படி சூப்பராக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேகமன் வந்து இன்னும் நம்ம கிட்ட கூட போகல. வேகமன் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் லைக் வேகமனுக்கு ஒரு 15 kilometers முன்னாடி இருக்கும். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வேகமன் ரீச் ஆகிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து இந்த எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய எபிசோட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து அந்த ட்ரிப் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நாங்கள் வந்து இங்கே ஆக்சுவலி வந்து மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி. வண்டியில் உட்காரவங்க எல்லாருமே மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் போட்டுட்டு இருந்தேன், இப்போ பேசுறதுக்காக தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பேக் கேமில் வந்து நம்மளுடைய வேகமனுடைய அந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் வந்து லைக் நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டு பார்க்காம நிறைய பேர்லாம் இருப்பீங்க. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து கண்டிப்பாக ஒன் டைமில் வந்து லைக் வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கலாம். இன்னொரு 15 kilometers தான் நாங்கள் போனோம் ஆக்சுவலி. ஸோ 15 kilometers முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாலே வந்து வேகமன் ரீச் ஆகிடலாம். ஆன் த வேல நிறைய வியூஸ்லாம் வந்து நல்ல நல்ல லொகேஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அந்த பாறை இருக்கு இல்லைங்களா, அந்த பாறையை வந்து அழகாக செதுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஜீசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லைக் மலையாளமில் பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் இந்த ரோடு இப்படி ஏறி வர இடத்துல நம்ம இதுக்கிட்டே தான் இருக்குது, போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ இந்த பாறையை வந்து செதுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போகிறவங்கலாம் மோஸ்ட்லி வந்து இங்கே கேண்டில் ஏற்றிட்டு போகிறவங்க தான். ஸோ இது நிறைய வந்து மலையாள மூவிஸில் வந்து எடுத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, நம்ம வந்து லைக் மலை ஏறிட்டே தான் இருக்கோம். இன்னொரு 6 kilometers ஏறணும். நாங்கள் ரொம்ப ஸ்பீடாலாம் போகல ஆக்சுவலி, ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரசித்து கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு. வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி நல்லா ஒரு ரிலாக்ஸ் மோட்ல ஒரு வீக்கெண்ட் கூட நீங்கள் வந்துட்டு போகலாம். ஆக்சுவலி இங்கே வேகமன்லாம் வந்து ரொம்ப லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. இங்கே ஸ்டேஸ் கூட ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வேகமனில் ஸ்டே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறைலாம் வந்து அப்படியே கை வச்சு செதுக்குன மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து சிலதெல்லாம் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்லாம் ஆயிருக்கு. பட்
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நேச்சுரலாக வந்து கட் ஆனது தான். லேண்ட்ஸ்லைட் ஆனதை மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறாங்க தவிர. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற அந்த 3 மலை 4 மலை அப்படியே கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ஸ்டாச்சு வேறு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது இட்ஸ் ஆக்சுவலி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் நினைக்கிறேன். இது ஒரு வியூ பாயிண்ட்டாக வந்து ஃப்யூச்சரில் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஆல்ரெடி இங்கே வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த வியூ பாயிண்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இது செம்ம டீப்பாக இருக்குது ஆக்சுவலி. நம்மளுடைய ஆல்டிடியூட் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது வியூ. ஸோ நீங்களும் இந்த சைட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பிட் ஸ்டாப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்ல நல்ல பிக்சர்ஸ், உங்களுக்கு ஒரு செம்ம பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வரீங்க அப்படின்னா வந்து லைக் எய்தர் பைக்கில் வரனாலும் காரில் வரீங்கன்னா கூட லைக் ரொம்ப சேஃபாக வாங்க. ஏன்னா வந்து ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ தான், ரொம்ப சின்ன ரோட்ஸ் தான். ஸோ ஆப்போசிட்டில் ஒவ்வொரு கர்வ்லேயும் நீங்கள் வந்து ஹார்ன் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் மட்டும் ஓட்டுங்க. ஹில்ஸில் வந்து எல்லாருமே ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஹில்ஸில் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிங்க. பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி பார்த்தா எல்லாரும் எப்படி கற்றுக்கிறது ஹில்ஸ்லாம் ஓட்டி அப்படின்னா, கற்றுக்கிற இடம் இது கிடையாது ஆக்சுவலி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ஹில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி பழகுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போங்க. டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மலையெல்லாம் வந்து ஏற்றாதீங்க. வேகமன், மூணாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான ஒரு இது. அதுக்கப்புறம் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ. ஆன் பண்ணிட்டு திரும்புங்க. அண்ட் வியூ வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாகவும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க. இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க. நமக்கு வியூ பாயிண்ட்ஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்கிற இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் தாராளமாக. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கல் பாறான்னு சொல்கிறாங்க. வேகமன்லேயே வந்து ஒன் ஆஃப் த லைக் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாறைலாம் பார்த்தீங்களா அப்படியே ஸ்ப்ளிட்டாகி கிடக்குது. ஸோ இது மேலே வந்து ஆளுங்க ஆக்சுவலி ஏறுவாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். டூரிஸ்ட் ஸ்பாட் ப்ளஸ் வந்து ஆளுங்களாம் வந்து அப்படியே ஏறுவாங்க. அந்த மேலே ஏறிருக்காங்க பாருங்களேன், அந்த ஹைட் வரைக்கும் ஏறுவாங்க. நம்மளும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஏற முடிஞ்சால் ஏறிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த பாறையோட வந்து வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து மேலே போய்ட்டு என்னால் சரியாக பேச முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. காற்றுல வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்காது, அதனால நான் கீழே வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பாறை வந்து ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட்ஸ் இன் வேகமன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட இந்த பாயிண்ட்டுக்கு மறக்காமல் வாங்க. 2 வீலர்ஸில் வரவங்க கூட நிறைய 2 வீலர்ஸ் தான் வந்திருக்கு ஆக்சுவலி. கார்லாம் கம்மி தான் இருக்குது. 2 வீலரில் வரவங்க தான் அதிகமாக வராங்க ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டர், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை கப்பலாக கூட வாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கீழே இருந்து நடக்க முடிகிறவங்க நடந்து போங்க. இல்லை இங்கேருந்தே கூட நீங்கள் மேலே போக போக பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப பவராக இருக்குது, ரொம்ப தள்ளுது நம்மளை பேக் சைடில். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ கைஸ், என்னடா ஒரு செவுத்து பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பைன் வேலி அப்படின்ற பிளேஸ் கிட்ட இருக்கோம். பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் உங்களுக்கு நான் அப்படியே வந்து கேமரா திருப்பிட்டு நான் அப்படியே என்னோடய பேக் ஓவரில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த பைன் வேலிக்குள்ளே தான் போகிறோம். இதுவுமே வேகமனில் தான் இருக்குது. வேகமனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னுக்கே சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைன் வேலிக்கு இறங்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்த்து ஆக்சுவலி கீழே போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து வயசானவங்க கூட இறங்குறாங்க. இந்த மாதிரி வியூஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லுவேன். குட்டி பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க அப்படியே நான் ஒரு டாப் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள்.
இந்த எவ்வளோ ட்ரீஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்றதே உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. நிறைய ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோட சரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் கண்டிப்பாக வரலாம். நிறைய லைக் என்ன சொல்கிறது, தௌசண்ட்ஸ் ஆஃப் பைன் ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அழகாக வந்து அதுக்குன்னு ஒரு பார்த்து அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வந்து மாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ இங்கே வரீங்க அப்படின்னா வந்து நல்ல கிரிப்பில் ஷூஸ் எல்லாம் போட்டுவாங்க. எல்லாம் ஷூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வாக் பண்ணுங்கள். பட் ஷூஸ் ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கிரிப்பில் ஷூஸ்லாம் போட்டுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லைக் அந்த ஒரு கிரிப் கிடைக்கும். இறங்கும்போது ரொம்ப ஸ்லிப் ஆகுது லெக்ஸ் எல்லாம் வந்து. ஸோ பார்த்து நீங்கள் வந்து வாங்க இந்த மாதிரி இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடைக்கானல்லையுமே இருக்குது. ஸோ கொடைக்கானலில் பார்க்க முடியாதவங்களாம் இங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு எது க்ளோஸோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ கைஸ் நீங்கள் இது வந்து இந்த பைன் வேலி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஆக்சுவலாக உள்ளே போகும்போதே காமிச்சிருப்பேன். சரி ரிட்டர்ன் வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து நல்லா பிஸ்னஸே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் ஒரு 10 ரூபீஸ் 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு டீயோ காஃபி ஜூஸ் எதனா வந்து குடிச்சிட்டு போங்க. ஸோ தட் அவங்களுக்கும் வந்து அந்த பிஸ்னஸ்லாம் டைமில் வந்து கரெக்டாக ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீ தூள், அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வாங்குங்க. தேன் மிட்டாய் கூட இருக்குது. நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான தேன் மிட்டாய் நான் ஒரு பேக்கெட் வாங்கினேன். டீ வந்து வாங்கலை, ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி சின்னதாக கடைலாம் வச்சுருக்காங்களே, இவங்களுக்குலாம் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் எங்கன்னா வந்து டூர் மாதிரி போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ கைஸ் இப்போ வேகமனோட எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து டுவர்ட்ஸ் மூணார் தான் போயிட்டுருக்கோம். மூணாரில் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம். சியர்ஸ்.